क्या अभी ये जो कागज जमा कर रही हैं मैडम, इनमें से ये कितना होगा? 100 से ज्यादा है शायद जी 100 100। एक में इधर है तो 2 में कागज है। वो कागज क्या है? वो तो वही वोटर कार्ड है, तो वो तो ऐसे वैलिड नहीं है चुनाव आयोग की लिस्ट के हिसाब से। आधार कार्ड है, वो चुनाव आयोग की लिस्ट से बाहर है तो वैलिड नहीं है। तो मतलब ये 100 में अगर देखें तो कोई कागज नहीं है। हाँ, आप लोग की मजबूरी है, आप लोग को कहा गया दस्तखत करने, तो उसमें क्या है? नाम नहीं लिखा हुआ है, मतलब ऊपर जो चुनाव आयोग का है और उसके बाद सब अधूरा भरा हुआ, कुछ भी सारे कॉलम खाली, पीछे कोई सिग्नेचर नहीं है। வணக்கம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR சார் பீகாரில் வரக்கூடிய தேர்தலுக்கு சற்று முன்பு தேர்தல் ஆணையம் சூழ்ச்சியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 55 லட்சம் வாக்காளர்களுடைய உரிமையை பறித்து விட்டது. இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே கொடுத்த அந்த அதிகாரம், வாக்குரிமை, ஓட்டுரிமை. அந்த ஓட்டுரிமையை எப்படியெல்லாம் பறித்து வருகிறார்கள், எதற்காக பறிக்கிறார்கள்? சார் என்கிற விஷயத்தை வைத்து பீகாரில் எப்படி தில்லுமுள்ளு நடக்கிறதோ இதே போன்ற தில்லுமுள்ளு மகாராஷ்டிராவிலும் நடந்தது. அடுத்த வருடம் வரக்கூடிய தமிழ்நாடு தேர்தல் அதிலும் நடக்கலாம். இந்த வீடியோவின் தொடக்கத்தில் ஒரு வீடியோவை பார்த்திருப்பீர்கள். அவருடைய பெயர் அஜித் அஞ்சும், என்னுடைய சீனியர், என்னுடைய மென்டார். அவர் எழுப்பிய பல கேள்விகள் இந்த நாட்டு அரசாங்கத்தை மட்டுமல்ல, பிஜேபி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை எக்ஸ்போஸ் செய்துவிட்டது. எப்படி தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட முறைகள் அரசியல் கட்சிக்காக வேலை பார்த்து வருகிறது, எப்படி பிஜேபிக்காக வேலை பார்க்கிறது, எப்படி பிஜேபிக்கான அந்த ஏஜெண்டாவிற்காகவே வேலை பார்க்கிறார்கள். மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பின்பு எத்தனையோ கேள்விகள் காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சி தலைவர்கள், இந்தியா அலைன்ஸை சார்ந்தவர்கள் எடுத்து வைத்தார்கள். எப்படி மகாராஷ்டிராவில் இந்த விதமான ரிசல்ட் வெளிவந்தது? அங்க எப்படி திடீர் என்று 40-50 லட்சம் வாக்காளர்களை நீங்க சேர்த்தீர்கள்? எப்படி பல வாக்காளர்களை நீங்க நீக்கினீர்கள்? இதுவரை தேர்தல் ஆணையம் எந்த விதமான பதிலையும் கொடுக்கவில்லை. இதுவரை தேர்தல் ஆணையம் எந்த எதிர்கட்சி தலைவரையும் சந்திக்கவில்லை. இப்போ ஒரு புதிய குழப்பம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயரில் பீகார்ல இருக்கக்கூடிய 55 லட்சம் வாக்காளர்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிவிட்டார்கள். இதற்கான அர்த்தம் என்ன, அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் முறைப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இட் இஸ் a fundamental right of a citizen of this country where he gets right to vote. அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமைக்கான ஒரு ஆர்டிகல் இருக்கிறது, ஆர்டிகல் 326 under Constitution of India, which states that election to the House of People, which is Lok Sabha, Legislative Assembly of the state shall be conducted on basis of adult surveys. This means every citizen of India who is not less than 18 years of his age, not otherwise disqualified, unsoundness of mind, criminal conviction as special, is entitled to vote. மனநிலை பாதிக்கப்பட்ட நபராக இருந்தாலும் அல்ல கிரிமினல் கான்டெக்டிவ் இருந்தால், கிரிமினல்லாம் நீங்க ஜெயில இருந்துக்குன்னு கூட இன்னைக்கு தேர்தலை நிற்கிறார்கள், அதையெல்லாம் தாண்டி விடுங்கள். அதாவது இந்த நாட்டிற்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரம், ஃபண்டமெண்டல் ரைட், ஓட்டுரிமை. ஆனால் இப்ப என்ன நடக்கிறது? சார் என்கிற விஷயத்தை வைத்து இந்த நாட்டிற்கக்கூடிய மக்களுடைய அந்த ஓட்டுரிமை, அந்த அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். எப்படி என்ன என்று ஒவ்வொன்றாக நீங்க பார்க்க வேண்டும். Why Sir scheme considered to be problematic? எதற்காக இந்த ஸ்கீமில் பிரச்சனைகள் இருப்பதை நீங்க அறிகிறீர்கள். இதற்கான மிக முக்கியமான விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள். என்ரோல் செய்த நபர்கள் need to provide their additional document proof for citizenship, identity and residence. இந்த நாட்டு குடிமகள் தானா, இந்தியர் தானா என்கிற அந்த அடையாளம், உங்களுடைய வீட்டுடைய அட்ரஸ், அதற்கான ஒரு ஆதாரம், உங்களுடைய ஐடென்டிட்டி. என்னுடைய பேர் ராகுல்னா என்னுடைய ஐடென்டிட்டி கார்டு இருக்கு.
சார் இந்த மாதிரி கேள்வி வரும்போது எதை நீங்க எடுத்து காட்டுவீர்கள்? ஆதார் கார்டு கொடுப்போம், ரேஷன் கார்டு கொடுப்போம், ஓட்டர்ஸ் ஐடி எடுத்து காட்டுவோம், லைசன்ஸ் எடுத்து காட்டுவோம், பாஸ்போர்ட் எடுத்து காட்டுவோம். இது எல்லாம் செல்லாது என்று கூறிவிட்டது அரசாங்கம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் செல்லாது. அப்ப என்னதான் செல்லும்? உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பர்த் சர்டிபிகேட். பீகாரை பொறுத்தவரையில் பல நபர்கள் படிக்காத நபர்கள், எத்தனையோ பேர் வீட்டிலேயே பிறந்திருப்பார்கள், அவர்கள்ட்ட இந்த பர்த் சர்டிபிகேட்லாம் இருந்திருக்காது. அதெல்லாம் கொண்டு வர கோரியிருக்கிறார்கள். 2003ஆம் ஆண்டிலிருந்து நடந்த அனைத்து தேர்தல்களிலுமே அவர்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். அப்போ அனைத்து தேர்தலுமே தவறா? 2024ஆம் ஆண்டு நடந்த ஜெனரல் எலெக்ஷன், மோடி 3வது முறை பிரைம் மினிஸ்டர் ஆன அதே எலெக்ஷன், அதுவும் தவறா? அப்ப எதுதான் சரி, எதுதான் தவறு என்று நீங்க பார்த்தீர்கள். 2003ஆம் ஆண்டு யாரெல்லாம் என்ரோல் செய்தார்களோ அவர்கள் இந்த ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கணுமாம். ரேஷன் கார்டு செல்லாது, ஓட்டர்ஸ் ஐடி செல்லாது, ஆதார் கார்டு செல்லாது. 11 வகையான அந்த டாக்குமெண்ட்ஸ்களை நீங்க கேட்டிருக்கிறீர்கள். எதுவுமே கையில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்கள் கிடையாது. 21 வயதிலிருந்து 40 வயதிற்குள் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள்ல 2003. அடுத்தபடியாக 20 வயதிற்கு 21 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் தன்னுடைய பெற்றோர்கள், அதாவது 2003ஆம் ஆண்டு அப்படி அவர்கள் என்ரோல் செய்திருந்தால் அந்த டாக்குமெண்ட் அவர்களுடைய சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்ட் பிளஸ் உங்களுடைய டாக்குமெண்ட். இப்பதான் சார் எனக்கு வயது 18, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட்டு போட போறேன். அப்போ நீங்க உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆதாரத்தை காட்டணும், உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை காட்டணும், உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனை காட்டணும். மிக முக்கியமாக 2003ஆம் ஆண்டு உங்களுடைய பெற்றோர்கள் எந்த என்ரோல்மெண்ட்டை செய்தார்களோ அந்த ஆதாரத்தையும் கொண்டு வர வேண்டும். இது சாத்தியமா? இதற்காக ஒரு ஃபார்ம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அஜித் அஞ்சும் அவர்கள் பீகார் முழுவதும் பல இடங்களுக்கு சென்று அங்க எந்த நிலையில் இந்த ஃபார்ம்ஸ்கள் எல்லாம் நிரப்பப்படுகிறது என்று அந்த வேலையை பார்த்தார். பார்க்கும்போது பிஎல்ஓ அவருடைய வேலை என்ன? வீட்டுக்கு வீடு, டோர் டு டோர் போய் மக்களிடம் இந்த ஆதாரங்களை எல்லாம் திரட்டி கேள்வி கேட்டு அந்த ஃபார்ம் எல்லாம் நிரப்பி அவர்களுக்கு ஒரு எக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை கொடுத்துட்டு அந்த ஃபார்மை நிரப்ப ஆக்செப்ட் செய்துட்டு வரணும், அதை அப்டேட் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய வேலை. ஆனா என்ன நடக்கிறதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு கிராமத்துல 2000-3000 ஓட்டர்ஸ்கள் இருந்தால் கூட எப்படி தேர்தலுக்கு முன்பு இந்த பார்ட்டிகள் கிட்ட, இந்த அரசியல் கட்சிகள்கிட்ட ஒரு லிஸ்ட் வரும், தேர்தல் லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்டை வச்சுக்கின்னு அவங்க டிக் மார்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இவங்கெல்லாம் வீடு மாறி போயிட்டாங்க, இவங்கெல்லாம் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், இவங்கெல்லாம் இங்க வந்திருந்தாங்க, வாடகைக்கு இருந்தாங்க, இப்ப வெளியில போயிட்டாங்க. இதெல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க. அதே பாணியில் அதை விட கொஞ்சம் ஓரளவு பெட்டராக இருக்கும். இது ஒரு 6-7 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அந்த 6-7 பேர் எந்த விதமான அட்ரஸும் இல்லாமல் வெறும் பேரை மட்டும் எழுதிட்டு, பின்னாடி கையெழுத்து கூட அந்த நபர்களுடைய கையெழுத்து கிடையாது, அவர்களிடம் போய் சந்திக்கவில்லை, பேசவில்லை, அந்த ஃபார்மை நிரப்பி சப்மிட் செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருகிறீர்கள். 99% ஃபார்ம்ஸ்களையும் நாங்கள் நிரப்பி விட்டோம் என்கிற ஒரு விஷயத்தையும் மார்தட்டி கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். இந்த நிலையில் ஆதார் கார்டு செல்லாது, ரேஷன் கார்டு செல்லாது, ஓட்டர்ஸ் ஐடி செல்லாது என்று நீங்க கூறி வருகிறீர்களோ, அப்போ எந்த அடையாளத்தை வைத்து இந்த ஃபார்ம்ஸ்களை நீங்க நிரப்புகிறீர்கள்? பீகார்ல கிட்டத்தட்ட 8 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த சர் என்கிற கேட்டகரியில் நீங்க பார்த்தீர்கள், கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட இருக்கிறார்கள். More than 2 crore. Where after all these submissions, the Election Commission of India says we have removed 55 lakh voters. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் என்ன கூறுகிறது? இந்த நாட்டில் அனைத்து நபர்களுக்குமே கிடைக்கக்கூடிய அந்த உரிமை ஓட்டு உரிமை. அப்ப எந்த காரணத்தை வைத்து இவர்களை நீங்க நீக்கினீர்கள்? 55 லட்சம் ஓட் ஒரு மாநிலத்தில் நீக்கினீர்கள். இன்னும் சொல்ல போனா ஆர்ஜேடி, காங்கிரஸ் இவர்கள்லாம் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இது 55 லட்சம் கிடையாது சார். The number can be more than 2 crore. 2 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் பாதிக்கப்பட இருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் ஒரு விதமான ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் செய்து 55 லட்சம் ஓட்டர்ஸ்களை நீங்க சேர்த்தீர்கள். இங்கே 55 லட்சம் ஓட்டர்ஸ்களை நீங்க நீக்கிவிட்டீர்கள். 18 லட்சம் நபர்கள் இறந்து போனார்களா? அவர்களுடைய
அப்ப வெறும் 18 லட்சம் ஓட்டர்ஸ்கள் மட்டும் தானே. அதுக்கப்புறம் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், பீகார்ல இருந்து வெளியில போய் வேலை பார்க்கக்கூடிய அதுல இருந்து ஒரு நம்பர்ஸ். இது எல்லாமே நீங்க பார்க்கும்போது எந்த விதத்தில் ஒரு டிரான்ஸ்பரண்டான தேர்தலை நாம் பார்க்கிறோம் என்கிற அந்த கேள்வி வருகிறது. தேர்தல் ஆணையத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் வருகிறது. இதுல மிக முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா முஸ்லிம், அதர் பேக்வர்ட் காஸ்ட், அதாவது ஓபிசி, எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் காஸ்ட் இபிசி, இதை தாண்டி மகாதலித்ஸ் அண்ட் பஸ்மதா முஸ்லிம், இவர்கள் இதில் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா இவர்களிடம் நீங்க பார்த்தீர்கள்னா ஃபாரின் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் என்கிற பேர்ல இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. குடுகாவ், ஹரியானாவில், அங்கேயும் பிஜேபியுடைய அரசாங்கம் தான். அங்க இருக்கக்கூடிய பல பெங்காலிஸ், அவர்களிடம் எல்லாமே இருக்கிறது, ஆதார் கார்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் கூட அவர்களை மிரட்டி, அவர்களை பங்களாதேஷி என்கிற ஒரு ஸ்டாம்பை குற்றி, அதாவது பெங்காலி பேசக்கூடிய எல்லாருமே பங்களாதேஷ்ல இருந்து வந்த நபர்கள் அப்படியும் இருக்கிறார்கள். அப்ப ஏன் நீங்க உங்களுடைய பார்டரை சீல் செய்யவில்லை? உங்களுடைய செக்யூரிட்டி இஷ்யூவாக இருக்கிறதா இல்லையா? செக்யூரிட்டி லேப்ஸாக இருக்கிறதா இல்லையா? ஆனால் அதை நீங்க செய்யாமல் இங்க இருக்கக்கூடிய பெங்காலிஸ்களை நீங்க பங்களாதேஷி என்று அடையாளம் கண்டுபிடித்து அவர்களுடைய ஓட்டையும் நீங்க பறிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறீர்கள். பீகார் அண்ட் மகாராஷ்டிரா எலெக்ஷன், இதுல 4.1 million new voters allegedly added to the rolls in 5 months. வெறும் 5 மாதத்தில் 2024 ஜெனரல் எலெக்ஷன் முடிந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன் வரும்போது 5 மாதத்தில் 4.1 மில்லியன், அதாவது 41 லட்சம் நபர்கள், அத்தனை புதிய ஓட்டர்ஸ்களை நீங்க எப்படி சேர்த்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதை பற்றின எந்த விதமான தகவல் இதுவரையும் கொடுக்கவில்லை. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா லேக் நியூட்ரலிட்டி, இதுதான் நாங்க தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா இவிஎம் பற்றி நாம் பேசினோம். இவிஎம் எக்ஸ்போஸ் ஆகினது. இவிஎம்க்கு அப்புறம் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் அவர்கள் கொலாப் செய்தார்கள். மகாராஷ்டிராவில் ஒரு ஃபார்முலா, இப்ப பீகாரில் சர் என்கிற ஃபார்முலா. இந்த அனைத்தையுமே நீங்க பார்த்தீர்கள்னா யாருக்கு லாபம்? நிச்சயமாக பிஜேபிக்காக வேலை பார்த்து வருகிறது தேர்தல் ஆணையம், தெளிவாக தெரிகிறது. சர் என்கிற விவகாரத்தை வைத்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அவர்கள் கூட அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டுரிமை எப்படி பறிக்கப்படுகிறது என்று எந்த விதமான கேள்வியும் கேட்காம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய விஷயங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று பல இடங்களில் சுப்ரீம் கோர்ட் கூறியிருக்கிறது. எதற்காக? தேர்தல் ஆணையம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி நிச்சயமாக, ஆனால் தேர்தல் ஆணையம் தவறு செய்தால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் அவர்கள் சரியாக நடத்தவில்லை என்றால், டிரான்ஸ்பரண்ட் முறையில் நடத்தவில்லை என்றால், நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய கைட்லைன்ஸை கொடுக்கணும். சுப்ரீம் கோர்ட் அதை கண்டிக்கணும். கண்டிக்கிறதா இல்லை. எலக்ட்ரோரல் பாண்ட் விவகாரம் வெளிவந்தது. அந்த பாண்ட் வழியாக யாருக்கு அதிக லாபம்? பிஜேபிக்கு. பிஜேபிக்கு தான் அதிக பணம் போய் சேர்ந்தது. மற்ற கட்சிகளுக்கும் போனது, காங்கிரஸுக்கும் போனது, டிஎம்கேவுக்கும் போனது, டிஎம்சிவுக்கும் போனது. பெரிய பெரிய கட்சிகளுக்கு போகிறது. சின்ன சின்ன கட்சிகள், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அவர்கள். அப்போ இதற்கு மேல நடக்கக்கூடிய தேர்தல் பணபலத்தை வைத்து மற்றும் ஆள் பலத்தை மற்றும் வைத்து தேர்தல் நடக்க போகிறதா? அப்போ பணம் இல்லாத நபர்கள், பெரிய பெரிய ஐடென்டிட்டி இல்லாத நபர்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? இது சமமான பிளாட்ஃபார்மை எடுத்து வைக்கிறதா? அனைவருக்குமே ஒரு சமமான பிளாட்ஃபார்மை கொடுக்கிறதா என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக கிடையாது. சர் என்கிற இந்த விஷயத்தை வைத்து தேர்தல் ஆணையம் மக்களுடைய ஓட்டுரிமை மற்றும் பறிக்கவில்லை, இந்த நாட்டு டெமோக்ரஸியை, ஜனநாயகத்தையும் அழிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது. ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் தேர்தல் ஆணையத்தை வைத்து இந்த நாட்டு அரசாங்கம் கொலாப் செய்து விட்டது, தன்னுடைய அரசியல் கட்சிக்கு போகக்கூடிய அந்த லாபத்திற்காக. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.